ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பேர் வெங்காய கறி தோசை. இது வந்து மதுரை கோனார் மெஸ்ஸில் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு ரெசிபி இது, தோசை இது. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் மட்டன் வந்து எலும்பில்லாத மட்டன் வந்து ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டி நல்லா கைமா மாதிரி பண்ணிடலாம். இப்போது ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சோன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு சீரகம் பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோன்னா ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா பொடிகள் பச்சை வாசனை போன உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பவுலில் ஒரு 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி கரெக்டாக இருந்திருக்கு பாருங்கள். ஒருவேளை தண்ணி இருந்ததுன்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வர வரையும் நம்ம வச்சுருக்கணும். இப்போது ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு ஆயில் தடவிக்கலாம். இதில் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப தின்னாக ஊற்ற முடியாது, நம்ம ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். சுற்றியும் ஆயில் விட்டுக்கலாம். இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் தோசையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்து எல்லா பக்கம் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். மேலால் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் மேலால் ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடும் நல்லா வெந்தோன்னா நம்ம எடுத்துடலாம் தோசையை. சூப்பரான மதுரை வெங்காய கறி தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே போல் எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் தோசையாக, கறி தோசையாக. இதுக்கு வந்து தொட்டுக்க ஒன்றுமே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பிரமாதமான தோசை ரெசிபி இது. நீங்களும் இது போல் வீட்டில் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். அசைவ பிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான தோசை ரெசிபி இது. நீங்களும் இது போல் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.